வணக்கம். சலாம் சத்து மலேசியா. போலீசாரின் அனுமதியோடு சட்ட விதிமுறைகளை பின்பற்றி MTUC எனும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அமைதி மறியலை நடத்தினால் அதற்கு தமது தரப்பு ஒருபோதும் தடையாக இருக்காது என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் S. சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருத்தம் செய்யப்பட்ட 1955 ஆண்டு வேலை சட்டத்தை எதிர்த்து நாளை MTUC நாடளாவிய நிலையில் அமைதி மறியல் நடத்த உள்ளது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். நாளை மாலை மணி 5 to 6:30 வரை நாடு முழுவதும் பல இடங்களில் MTUC அமைதி மறியலை நடத்த உள்ளது. அந்த மறியலை நடத்துவதற்கு மாவட்ட போலீஸ் தலைவர்களின் அனுமதியை MTUC பெற்றிருப்பது அவசியமாகும். அனுமதியின்றி மறியல் நடத்தும் போது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்க முடியாது என டத்தோஸ்ரீ டாக்டர் S. சுப்பிரமணியம் நினைவுறுத்தினார். சட்டத்தின் கீழ் ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சில கொடுக்கக்கூடாத உரிமைகளை பற்றி கூடக்கூடிய மறியலுக்கு சட்டத்தின் கீழ் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவர்கள் கூறுவது அதற்கு அப்பாற்பட்டது. ஆகையினாலே அது நிச்சயமாக அவர்கள் இந்த அமைதி மறியல் நடத்த வேண்டும் என்றால் அது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு ஏற்ப அவர்கள் நடத்த வேண்டும். அவர்கள் நடத்துவதில் எங்களுக்கு எத்தகைய ஒரு தடங்களும் இல்லை. அமைதியாக நடத்தக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்கி செய்தார்கள் என்றால் அது அவர்கள் செய்யலாம். ஏனென்றால் இந்த சுதந்திர நாட்டிலே கிரேக்கத்தை கடன் நெருக்கடியில் இருந்து விடுவிக்க ஏதுவாக ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த பொருளாதார மறுமலர்ச்சி திட்டம் மீது முதலில் நாடாளுமன்றத்தில் கருத்து கணிப்பு நடத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஜோர்ஜ் பெபென்ரோ அறிவித்துள்ளார். எனினும் கிரேக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ள பொருளாதார மறுமலர்ச்சி திட்டத்தை நிராகரித்து விட்டால் பொருளாதார பின்னடைவையும் பண நெருக்கடியையும் எதிர்கொள்ள நேரும் என ஐயுறப்படுகின்றது. அந்த அச்சத்தை தொடர்ந்து இன்று ஐரோப்பிய ஆசிய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. பிரதமர் ஜார்ஜ் பபின்டியோ தலைமையிலான ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் அண்மையில் பதவி துறந்தார். மேலும் 2 உறுப்பினர்கள் பிரதமர் உடனடியாக பதவி துறக்க வேண்டும் என கோரி வருகின்றனர். அதனால் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை குறைந்து காணப்படுவதால் அரசாங்கத்தின் பொருளாதார மறுமலர்ச்சி திட்டத்தை எதிர்க்கட்சியினர் நிராகரிக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்படும் பொருளாதார மறுமலர்ச்சி திட்டம் நிராகரிக்கப்பட்டால் மோசமான பின்விளைவுகளை கிரேக்கம் எதிர்கொள்ள நேரிடலாம். மேலும் அதனால் 17 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் பயன்படுத்தப்படும் யூரோ நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சி காணும் என்பதோடு வங்கிகளும் செயல் இழந்து போகும். அதனைத் தொடர்ந்து உலக பங்குச்சந்தைகள் மோசமாக வீழ்ச்சி காணும் எனவும் அஞ்சப்படுகிறது. இதனிடையே கிரேக்க பிரதமர் ஜார்ஜ் பபின்டியோவின் முடிவு வியப்பளிக்கும் வகையில் இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்திருக்கும் பொருளாதார மறுமலர்ச்சி திட்டம் கிரேக்கத்தை கடன் நெருக்கடியில் இருந்து மீட்சி பெற செய்யும் இறுதி வழி எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கும் கடன் ஒப்பந்த விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து அதனை கிரேக்கம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என அதிபர் சர்கோசி அறிவுறுத்தியுள்ளார். தாய்லாந்தில் நாளுக்கு நாள் பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்தில் மக்கள் உணவும் குடிநீரும் இன்றி தங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடி வருகிறார்கள். அவர்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க வெள்ளத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் அவசர காலத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நெருக்குதல் அளித்து வருகின்றன. தாய்லாந்தில் கரை புரண்டோடும் வெள்ளம் மக்களின் உயிருக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை பரவலாக ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவரை 427 பேர் இப்பேரிடருக்கு பலியாகியுள்ளனர். வசிப்பிடங்களை இழந்து உணவும் குடிநீரும் இன்றி தவிக்கும் மக்கள் வெள்ளத்தில் மட்டுமில்லாது கண்ணீர் கடலிலும் மூழ்கியுள்ளனர். வெள்ளம் வற்றும் என உறுதி கூறப்பட்டாலும் தொடர்ந்து பெருக்கெடுத்து வரும் வெள்ளம் உயிரை பறித்து விடுமோ என மரண வினாடிகளை தாங்கள் கடந்து கொண்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். மக்களின் இந்த இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தாய்லாந்து அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தாய்லாந்தில் அவசர காலத்தை பிரகடனப்படுத்தி ராணுவத்தினர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த அனுமதி கொடுக்குமாறு எதிர்க்கட்சியினர் முன்வைத்த பரிந்துரையை பிரதமர் இங்லாக் ஷினவாட் நிராகரித்துள்ளார். இது நிலைமையை மேலும் மோசமாக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. கடா படாங் தராப்பில் உள்ள ஸ்ரீ பக்தி தொடக்கப் பள்ளியைச் சேர்ந்த 24 மாணவர்கள் இன்று காலை நச்சுணவை உட்கொண்டதால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகிய உபாதைகளுக்கு உள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் உடனடியாக கொலனராங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.
இன்று காலை பள்ளியில் ஊட்டச்சத்து பாலை அருந்திய 2ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரையிலான 24 மாணவர்கள் வாந்தி வயிற்றுப்போக்குக்கு உள்ளானதாக மாநில கல்வி இயக்குநர் மன்சூர்லா தெரிவித்தார். பிற்பகல் மணி 1:30 வரையில் 4 ஆண் மாணவர்களும் 4 பெண் மாணவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். இதர மாணவர்கள் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வரும் 8 மாணவர்களின் நிலை சீராக இருப்பதாகவும் கூடிய விரைவில் அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவர் எனவும் மன்சூர்லா தெரிவித்தார். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கால்பந்தாட்டம் பெல்ஜியத்தின் ஜெங்க் அணியுடனான ஆட்டத்தில் செல்சி அணி 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் சமநிலை கண்டது. இந்நிலையில் செல்சி அணி புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முன்னணி இடத்தில் இருந்தாலும் அந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துள்ளது. அதனால் எஞ்சியிருக்கும் 2 ஆட்டங்களில் ஏதாவது ஓர் ஆட்டத்தில் செல்சி அணி வெற்றியை பதிவு செய்தால் மட்டுமே ஐரோப்பிய லீக் கால்பந்தாட்டத்தில் அவ்வணி நீடித்திருக்க முடியும் எனும் நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நடப்பு வெற்றியாளரான பார்சிலோனா அணி விக்டோரியா பிளசன்ட் அணியை 4-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. அதில் 3 கோல்களை புகுத்தி நட்சத்திர ஆட்டக்காரரான லியோனல் மெஸ்ஸி மீண்டும் அதிரடி படைத்தார். இன்று காலை நடைபெற்ற இதர ஐரோப்பிய லீக் கால்பந்தாட்டங்களின் முடிவுகளை தொடர்ந்து காண்போம். இன்றைய குறளும் அதன் விளக்கமும் குறள் 297 பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதையே சேர்க்கும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். பிலிப்பீன்ஸில் நடைபெற்ற நீர் சறுக்கு விழா காட்சி தொகுப்புடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறோம். வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். நான் ஜெயமுருகன் சந்திரன். சலாம் சத்து மலேசியா.